லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம கிட்ட எல்லா பைச்சஸும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். ஏன் இந்த பைச்சரை காமிக்கிறேன்னா, இதோட ஃபேவரட் இந்த லெப்பார்ட் சாங்கிள் அண்ட் காஸ்ட்லி நான் வாங்கினப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் வந்து நைட்டே நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். புது டேங்க்கில் ஒரு 3 ஃபீட் டேங்க் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதிலே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எல்லாமே ஓகே. பட் எனக்கு என்ன மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, டாப் இது வந்து சரியாக க்ளோஸ் பண்ணல. ஸோ நாளைக்கு சண்டே, நாளைக்கு டைம் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் என்னால் இப்போதைக்கு என்ன க்ளோஸ் பண்ண முடியுமோ இன்னும் கொஞ்சம் பிவிசிலாம் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் ஒரு 7:30 எழுந்து போய் பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் காணும். யார்? நம்ம லெப்பார்ட் ஃபிஷ்ஷை. சரி, ஜம்ப் பண்ணாலும் அது உயிரோடு இருக்குமே, பெருசாக எங்கேயும் போயிருக்காது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு லங்க் இருக்குல்ல ஃபிசிக்கலாக. ஸோ அதனால் நான் தைரியமாக இருந்தேன். நான் படுத்ததே ஒரு 4 o'clock தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மார்னிங் 7:30 எழுந்து பார்க்குறேன். அந்த எந்த கேப்பில் குதிச்சுன்னு தெரில. பட் எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, எப்படி வந்து பொழைச்சிரும், ஏன் இதுக்கு லங்ஸ் இருக்குது, வெளியில் இருக்க காற்றை வச்சு எப்படின்னு பொழைச்சிருன்னு. பட் நம்மளுக்கு அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, சரங்கல் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. குட்டியாக கேப் இருந்தாலும் ஜம்ப் அடிச்சிருது. அது அவ்வளோதான். டைம் முடிஞ்சுது. வா.